உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? என்னாச்சு கார்த்தி? இல்ல, அவர் வந்துடுறேன்னு தான் சொன்னாருமா. இந்நேரம் வந்திருக்கணும். ஏன் வரலன்னு தெரியல. ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உண்மையான ரிப்போர்ட்டரா இருந்தா வந்திருப்பாரு. நீங்க யாரையோ செட்டப் பண்ணி நடிக்க சொல்லி வர சொல்லிருப்பீங்க. பொய் சொன்னா மாட்டிப்போன்னு நினைச்சு பாதி வழியிலேயே அவனுக்கு பயம் வந்திருக்கும். போன் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். இங்க பாருங்க சம்பந்தி, எல்லா விஷயத்திலையும் நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப உங்களால ஏன் பேச முடியல? ஏன்னா உங்க பையன் பக்கம் உண்மை இல்ல. நான் சொல்றதுதான் உண்மைன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க கார்த்திக், உங்களுக்கு வயசும் போராது, அனுபவமும் போராது. ஏதோ ஆர்வ கோளாறுல சிபிஐ ஆபீசர் மாதிரி உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்றதுக்கு இது ஒண்ணு பிசினஸ் இல்ல. பிசினஸா இருந்தா ஒரு தடவை நஷ்டமானா இன்னொரு தடவை 2 மடங்கு லாபம் பார்க்கலாம். ஆனா இது குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. இதுல எல்லாம் விளையாடி பார்க்கணும்னு நினைக்க கூடாது. குடும்ப விஷயங்களை டீல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல. பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி யார்கிட்டயும் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஹலோ, போது நிறுத்துறீங்களா? தப்பு பண்ணது நீங்க என்ன மன்னிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க நீங்க எல்லாருக்கும் தெரிய வைக்காம நான் விடவே மாட்டேன். இப்பதான் அது முடியலன்னு ஆயிப்போச்சுல்ல. இல்லையே, இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க தான் பண்ணீங்கன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்ப நீங்க சொல்ற ரிப்போர்ட்டர் இன்னைக்கு வீடு தேடி வருவாருன்னு நீங்க முழுசா நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். அவர் வந்து உண்மையை சொல்லுவாரு. கார்த்தி விடுப்பா, முடிஞ்சு போன விஷயத்தை ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, தப்பு பண்ண அவங்களும் இவ்வளோ பேசுறாங்க. நேர்மையா இருக்கிற நான் பேசக்கூடாதா? நான் உண்மையை நிரூபிச்சுட்டு பேசிக்கிறேன். சரி விடுங்க சம்பந்தி, சின்ன வயசு அதான் இப்படி பேசுறாரு. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.